அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் நீதிமன்ற வாசலில் கதறி அழுத செந்தில் பாலாஜி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியாக தான் இப்போ பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக நிரூபணமாயிருக்கு. இப்போ அதிரடியாக கைது செய்யப்பட்டு இருக்காரு. இப்போ திமுகவுடைய அமைச்சரவை மாற்றத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 6வது முறையாக அமைச்சரவை மாற்றம் நடைபெறுது. இதில் பார்த்தீங்கன்னா பொன்முடிய மற்றும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இருவருடைய பேருமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பதவிகள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் இப்போ திமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களும் அமைச்சர் பொன்முடி அவர்களும் பார்த்தீங்கன்னா இருவருமே வசமாக சிக்கியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவரையுமே பார்த்தீங்கன்னா தெரியும், செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரலாற்றிலே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் டாஸ்மாக் உடைய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் குறைந்தபட்சமே 1000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் செய்திருக்காரு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா அதிரடியாக நிரூபணம் ஆயிருக்கு. எந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ ராஜினாமா செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே கைதும் செய்யப்பட்டிருக்காரு. எந்த நிலையில் தான் திமுக சேர்ந்த முக்கிய புள்ளிகள்லாம் இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சிக்கியிருக்காங்களோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அமைச்சரை மாற்றத்தில் பேர் இடம்பெறாரு அப்படின்ற மாதிரி திமுகவுடைய தலைமை முடிவு செய்து இப்போ பொன்முடி மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் பார்த்தீங்கன்னா ராஜினாமா செய்த சம்பவம் தமிழகத்துக்கிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான உறுதிகள் அனைத்துமே ஏற்படுத்தி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவருடைய செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்களும் பார்த்தீங்கன்னா முக்கிய புள்ளியாக விளங்கியிருக்காரு. அவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நீதிமன்றம் சதுரடியாக கைது செய்கிறதுக்கான வாரண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வாசலில் கதறி கதறி அழுத சம்பவம் பெரும் பரபரப்பையும் பெரும் அதிர்ச்சியையும் அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் திமுகவில் பெரும் கதிகளையும் போய் இருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர் இது வரைக்குமே 11-12 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஊழல் விஷயத்தில் சிக்கியிருக்காங்க. அடுத்ததாக அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா சேர்க்கறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே இப்போ நடந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த சம்பவம் இப்போ அனைவருக்குமே பாடம் புகட்டும் விதமாக தான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவருடைய கதை ஒட்டுமொத்தமாக முடித்திருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.